இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை கொடிய வஞ்சகம் என்கிற தலைப்பின் கீழாக மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். பிரசங்கி 9:5. ஜேம்ஸ் பைக் என்பவர் நியூயார்க்கில் எபிஸ்கோபல் சபையில் பிஷப்பாக இருந்தார். வேதாகமத்தை அவர் முழுவதுமாக நம்பவில்லை. நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் அதில் இருப்பதாக அவர் ஒத்துக்கொண்டாலும் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு நல்ல மனிதர், ஆனால் தேவகுமாரன் அல்ல என்பார். இது நிமித்தம் சாத்தான் அவர் வாழ்வில் செயல்படுவதற்கு வழி உண்டாயிற்று. 1960 அவர் மகன் ஜிம்மி தற்கொலை செய்து கொண்டான். அவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என அவர் ஆசைப்பட்டார். ஏன்னா இறந்தவர்கள் ஆவி உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று அவர் நம்பினார். இதற்கிடையில் வேத ஆராய்ச்சி சென்றபோது அவர் வேத ஆராய்ச்சிக்காக லண்டனுக்கு சென்றார். ஒரு நாள் அவர் தன் அறைக்கு சென்றபோது வினோதமான பல காரியங்களை பார்த்தார். ஜிம்மியின் படங்கள் இருந்த அட்டைகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. கடிகாரம் 8:20 நின்றிருந்தது. அது அவர் மகன் ஜிம்மி தற்கொலை செய்து கொண்ட நேரம். ஜிம்மியின் பெட்டியில் இருந்த அவனுடைய ஆடைகள் யாவும் வெளியே பரவி கிடந்தன. நிலைக்கண்ணாடி சற்றே சாய்வாக தொங்கிக் கொண்டிருந்தது. தன் மகன் தன்னுடன் தொடர்பு கொள்ள முயல்வதாக நினைத்தார் பிஷப். அவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு இடத்துக்கு சென்றார். ஜிம்மியின் உருவத்தில் ஓர் ஆவி வந்தது. நான் பரலோகத்தில் இருக்கிறேன், இயேசுவும் அங்கு இருக்கிறார், ஆனால் அவர் இரட்சகர் அல்லர் என்று அது கூறியது. பல தடவை சந்தித்த பிறகு யூதேயா வனாந்தரத்திற்கு வந்து தன்னை நேரில் சந்திக்கும்படி அந்த ஆவி கூறியது. அவரும் அவர் மனைவியும் எருசலேமுக்கு சென்று யூதேயாவின் மலைகளில் ஜிம்மியை தேடினார்கள். அந்த வனாந்தரத்தில் தாகத்தினால் உடல் வறண்டு பிஷப் பைக் மரித்து போனார். பிசாசின் வஞ்சகம் எவ்வளவு கொடியது என்று பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். நமக்கு அன்பானவர்கள் மரித்திருந்தால் அவர்களை உயிர்த்தெழுதலின் நாளிலே நிச்சயம் சந்திக்கலாம். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. இந்த நாளின் வார்த்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலத்தின் கடைசி நாட்டில் வாழ்கிற நாங்கள் இப்படிப்பட்ட கொடிய வஞ்சகத்தினால் அகப்படாதபடிக்கு எங்களை பாதுகாப்பதற்காக இந்த செய்திக்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய நாமத்தினால் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.